நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கன்னியாகுமரி மாவட்டம் சதுரங்க கழகம் சார்பில் சர்வதேச மதிப்பீடு பெற்ற வீரர்களில் சதுரங்க போட்டி 2 நாள் நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட சர்வதேச மதிப்பீடு பெற்ற வீரர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட சதுரங்க கழகம் சார்பில் கழக பொன்விழா ஆண்டையொட்டி சர்வதேச மதிப்பீடு பெற்ற சதுரங்க வீரர்களின் சதுரங்க போட்டி நாகர்கோவிலில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு விளையாடியவர்கள் தங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்காக இந்த போட்டி நடைபெற்றது. இதில் வயது வரம்பு இல்லாமல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் சர்வதேச மதிப்பீடு பெற்ற வீரர்களின் போட்டி நடைபெறும் என சங்க கழக செயலாளர் வின்ஸ்டன் தெரிவித்தார். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முதல் பரிசு 11,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன். பிளே நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் அவங்களுக்கு நல்ல டைம் கொடுத்து அந்த பிளேயர்ஸ்க்கு உள்ள நாங்கள் விளையாட வைக்கிறோம். அது அவங்களுடைய கேமை இன்னும் எலிவேட் பண்ணுறதுக்கு, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நிறைய பிளேயர்ஸை இன்னும் உருவாக்கணும், நிறைய ஐஎம்ஸை உருவாக்கணுன்ற நோக்கத்தில் இந்த கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸாக இந்த டோர்னமெண்ட்டை நடத்திருக்கோம். இதில் ஒரு அரௌண்ட் 50 பிளேயர்ஸ்க்கு உள்ள தான் பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. ஆனால் அவ்வளோ பேருமே ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர்ஸ், ரீசனபிளி ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர்ஸ். இன்னும் நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டை அடிக்கடி நாங்கள் நடத்தணும்னு நினச்சிருக்கிறோம் இந்த 50th இயர்ல இருந்து. ஸோ இது தொடர்ச்சியாக நடக்கும் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸு. இது நம்ம கன்னியாகுமரி மாவட்ட சதுரங்க கழகத்தின் சார்பாக நடத்துகிற இந்த போட்டி நம்ம மாவட்ட சதுரங்க வீரர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் செக்ரட்டரி வின்ஸ்டன் என்னுடைய பேர்.